अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बी ज़िदनी इल्मन नाफ़िया व अमलन मुतक़ब्बलन व रिज़्क़न तय्यिबा। அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? அடுத்த பாயிண்ட் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட, சுக்கூன் பெற்ற முஅன்னஸுடைய தாவும் ஃபியல்களில் சேரும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன், இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். முஸ்லிமுன் அப்படின்னா முஸ்லிமான ஆண்னு அர்த்தம். இது வந்து பெயர் சொல், நவுனு, இஸ்மு. ஓகேங்களா? அதே முஸ்லிமான பெண்ணுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? முஸ்லிம் மத்துன் அப்படின்னு ஒரு தாவுல் மர்பூத்தாவை எண்டில் சேர்த்தோம். அப்போ ஒரு தாவுல் மர்பூத்தாவை எண்டில் சேர்த்தாதான் ஒரு ஆண்பால பெண்பால ஆக்க முடியுங்கிறதுல இஸ்மு, அது இஸ்முக்குள்ளது. ஒரு பெண்பாலுடைய அடையாளமா தாவுல் மர்பூத்தாவை சேர்க்கிறது இஸ்மோட விஷயத்துல உள்ளது. இங்க ஃபியலுக்கு அதே போல உண்டுங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். என்னன்னா சுக்கூன் செய்யப்பட்ட முஅன்னஸுடைய தா, அங்க வந்து முஸ்லிமுன் என்பது பெண்பாலாக முஸ்லிமத்துன் அப்படின்னு இண்டிகேட் ஆயிருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு தனி அடையாளமா நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். நான் வந்து இருமை பன்மையை விளக்கும் போது ஆண்பால் பெண்பால் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தா புரியும். இங்கே நம்ம அதே போல் என்ன சொல்கிறோம்? பெண்பாலும் சேரும். இதில் ஃபியல் இஸ்மில் எப்படி பெண்பால் சேர்ந்துச்சோ அதே போல் ஃபியல்களுக்கும் பெண்பால் தேவை இல்லையா? ஒரு செயலை செஞ்சவங்க ஆனா பெண்ணான்னு இண்டிகேட் பண்ணணும். அப்போ எதை வச்சு இண்டிகேட் பண்ணுறதுன்னா அதுக்கு அடையாளம் தான் ஒரு நீட்டத்தா தான் இங்கே வந்து ஃபியல்களுக்கு சேர வேண்டிய பெண்பாலுடைய அடையாளம். நீட்டத்தா சுக்கூன் செய்யப்பட்டு எண்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட சுக்கூன் செய்யப்பட்ட முஅன்னஸுடைய தா வந்து ஃபியல்களில் சேரும். மாலியை தான் பர்டிகுலராக இண்டிகேட் பண்ணி இங்கே நம்ம சொல்கிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸுக்கு இண்டிகேட் பண்ணி சொல்கிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நசர, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நசர, நசரத் அப்படின்னு உங்களுக்கு பயிற்சிக்கு முன்னாடி லெசன் நடத்தும் போது கொடுத்துருந்தேன். இப்போ இங்க அதுக்கு தகுந்த ஆயத்தை அதே சூரத்து தாஹாவே எடுத்துக்கோங்க. 3rd லைன் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகதலிக சவ்வலத் இருக்குங்களா? கடைசியில் நீட்டத்தா இருக்கு, அதுக்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து பெண்பால் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்ல வரோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும். மேற்கொண்டு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, காட்டுறேன். அடுத்தது சூரத்துல் பக்கரால 60வது வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபன்ஃபஜரத் அப்படிங்கிறத பாருங்க. பத் அலிம கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஆயத்து தான் சூரத்துல் பக்கரால 60. ஃபன்ஃபஜரத் கடைசியில் பாருங்க நீட்டத்தா, அதுக்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்கு. எனவே அது ஃபியல்களில் இருக்கக்கூடிய பெண்பால். அதுவும் முக்கியமாக அது பாஸ்டன்ஸ்க்குரியது, அதாவது இறந்த காலத்துக்குரியது, மாலைக்குரியது அப்படிங்கிற மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேற்கொண்டு நீங்களும் குரான்ல வந்து இதே போல எந்த வார்த்தை இருக்குங்கிறதையும் நீங்க வந்து தேடுங்க. ஓகேவா? இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். துவா ஒதிக்கலாம். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.